ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சிக்கும் அண்ட் ஐடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்சிக்கும் அண்ட் ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியாமையே இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறாங்க. இப்போது சிஎஸ்சிக்கும் அண்ட் ஐடிக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் எந்த மாதிரி ஜாப் அண்ட் எந்த மாதிரி கம்பெனிஸில் பிளேஸ் ஆகலாம் இதை எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி உங்கள் மனசில் இருக்க அந்த கேள்வி தான், சிஎஸ்சி ஈஸியா அண்ட் ஐடி ஈஸியா, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க பெல்ல டச் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஎஸ்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ஐடினா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதுவுமே சின்ன சின்ன மைனூட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்டையர்லி இந்த கோர்ஸ் வேறு இந்த கோர்ஸ் வேறு அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோர்ஸில் நிறைய சிமிலாரிட்டி இருக்குது. இதில் நம்ம என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். அண்ட் தென் சிஎஸ்சியில் பெரும்பாலும் ஹார்ட்ஒர்க் அண்ட் சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக படிப்போம். அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்பர் அண்ட் ஹார்ட்ஒர்க் ப்ரோக்ராம் பண்ணுறது. அப்போது சிஎஸ்சி பெரும்பாலும் ப்ரோக்ராம் மட்டும்தான் நம்ம சிஎஸ்சியில் சொல்ல போகிறோம். லைக் ஒரு மிஷின் ப்ரோக்ராம் பண்ணுறது, டேட்டா அனலிஸ்ட் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த மாதிரி சிஎஸ்சியில் படிப்போம். அதாவது எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது இந்த மாதிரி முக்கியமாக சிஎஸ்சியில் படிப்போம். அண்ட் சிஎஸ்சியில் பெரும்பாலும் மேத்தமெட்டிக்ஸ்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி சொல்லி ஆகணும். மேத்தமெட்டிக்ஸில் நிறைய விஷயம் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஐடியில் பெரும்பாலும் டெலிகம்யூனிகேஷன் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ரிலேட்டடாக தான் படிப்போம். ஸோ இதே மாதிரி இன்டர்நெட்டில் டெலிகம்யூனிகேஷனில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐடியில் வந்து படிப்போம். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா நெட்வொர்க்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஐடி ஃபீல்டில் ஃபுல்லாகவே படிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ரெண்டுக்குமே சிமிலாரிட்டி இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஜாபில் சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே கம்பெனியில் தான் சிஎஸ்சியும் ஒர்க் பண்ணுவாங்க, அப்புறம் ஐடியும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியில் இருக்கவங்க வந்து ப்ரோக்ராமில் இருப்பாங்க. அதே மாதிரி ஐடி நெட்வொர்க்கு அப்ளிகேஷன். இப்போது ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் சேஃபாக செக்யூராக வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இப்போ ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே மாதிரியே போகலாம். இப்போது எந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெலாம் போகலான்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பிங், டெஸ்டிங் இன்ஜினியரிங் அண்ட் ஐடி டெக்னாலஜி கண்ட்ரோல் அண்ட் சிஸ்டம் அனாலிசிஸ் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெலாம் போகலாம். இந்த ரெண்டு கோர்ஸ் படிக்கிறவங்க ரெண்டு பொசிஷனுக்குமே போகலாம். ஸோ பெரும்பாலும் சிஎஸ்சி ஐடி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் அப்படி என்ன தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா சிஎஸ்சியில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க, ஐடியை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கும். இப்போ சிஎஸ்சி பெட்டரா இல்லை ஐடி பெட்டரா பார்த்தீங்கன்னா ஸோ ரீசெண்டாக சர்வேல ஐடிக்கு தான் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வருங்காலத்தில் இன்டர்நெட் தான் பேசிக்காக இருக்குது, அதனால் ஐடி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இப்போது எந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பிளேஸ்ட் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா லைக் இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினி, விப்ரோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது வீடியோவில் சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வீடியோவிலே பார்த்துருப்பீங்க சிஎஸ்சிக்கும் ஐடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டுன்னு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. அண்ட் அதே சேம் டைமில் இந்த காலேஜில் ஃப்ரீ அட்மிஷன், ஃப்ரீ ஸ்காலர்ஷிப், ஃப்ரீ அப்ளிகேஷன் இந்த மாதிரி எந்த சீட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள். அவங்க ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. சரி, நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது சுபாஷினி. தேங்க்யூ.